அரசி, அங்கே கலைஞர் டிவியில் தேன்மொழியால், ஜெயா டிவியில் அலைப்பாயுது 3 மெகா பண்ணியிருந்தேன். 3 அப்போ எனக்கு 30 அசிஸ்டன்ஸு. 10 நாள் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ண முடியும், மீதியெல்லாம் என் அசிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. இவ்வளவு பரபரப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாத ஒரு நேரத்தில் சசி வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு 40 நாள் தேதி வேணும், சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்றாரு. நான் அப்படியே அவனையே பார்க்குறேன். எத்தனையோ நாள் அலைஞ்சிருக்கோம், நடிக்க வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிருக்கோம், கிடைக்கல. இப்போ இவ்வளவு பரபரப்பாக இருக்கும்போது சசிகுமார் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு. இப்போ சசிகிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு 2-3 நாள் டைம் கொடு சொன்னேன். டைமெல்லாம் கிடையாது, நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட, அதுக்கு தானே வந்த, அதுக்கு தானே அவமானப்பட்டேன்ன, இப்போ நான் கூப்பிட்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ அப்படியே உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லக்ஷ்மி அம்மாவுடைய ஹஸ்பண்ட் சிவச்சந்திரன் சார் தான் வந்து அரசியலில் ராதிகா மேமுடைய ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படின்னாரு. இல்லை நடிக்க கூப்பிட்றான், 40 நாள் கேட்குறான், ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட இல்லை தேதி, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா. இரவு 9 மணி இருக்கும். அந்த மாதிரி கனி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் எடிட்டிங் போயிட்டு வந்துட்டுங்க. அம்மா பேசணும் நாங்கள். ஏன்னா லக்ஷ்மி அம்மாவும் எஸ்பிபி சாரும் ஆக்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் நான் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அடுத்த வீட்டு கவிதைன்னு இதில் விஜய் டிவியில் சுந்தர் கே விஜயன் சார் டைரக்ட் பண்ணார். அப்போது எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்னை புள்ள மாதிரி தான் பார்ப்பாங்க. சமுத்திரம்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை சமுத்திரம்னு கூப்பிட்ட அம்மா அவங்க தான். இப்போ சமுத்திரம் என்ன ஏதோ நடிக்க வாய்ப்பு வந்திருக்காம. ஆமாம்மா, அந்த மாதிரி சசிகுமார்னு படம் எடுத்துகிட்டு வாரா, எடுத்துகிட்டு வரமா, அவன் பெரிய குடும்பத்து பிள்ளை தான், பணம்லாம் இருக்குது, எடுத்துருவான். அது நல்லா வருமாய்யா, நல்ல கதைம்மா, நல்லா வரும். ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு அம்மா, ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு, நல்லா வரும், இது கிடைக்காதியா, சரின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நேராக ராதிகா மேம்கிட்ட போகிறேன். மேம் இந்த மாதிரி நான் ஷூட்டிங் போகிறேன், இதை இவங்க பார்த்துங்க, இல்லை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. இல்லை மேம் நான் இது அப்படியே, ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் அறகுறையாக தான் வேலை பார்ப்பேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி இந்த அசோசியேட்டு அந்த அசோசியேட்டு அந்த 3 அசோசியேட்ஸ்கிட்டையும் ப்ராஜெக்டை கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஒன்லி மில்கி மிஸ்ட்.